Hi friends, welcome back to my YouTube channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு நலமாவும் சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசைக்கிள் ஐடியா, ரீயூஸ் ஐடியா, டிஐஒய், ஸ்டிச்சிங், க்ரோஷெட், அப்சைக்ளிங் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரோஷெட் ரிங் இயரிங் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு சூப்பரான இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கலர்ஃபுல்லான இயரிங் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் வந்து 1.20 mm எடுத்திருக்கேன். 2 எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில். அதுக்கப்புறம் சர்க்கிள் இயரிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு த்ரெட் கட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ரிங்கில் வந்து ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிங்கை சுற்றி வந்து 25 சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிங்கையும் இந்த த்ரெட்டையும் வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து அப்படியே சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ வந்து இது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 25 சிங்கிள் க்ரோஷேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 27, 31, 29 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் நம்பர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிங் சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 25 சிங்கிள் க்ரோஷேட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் 25 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரெட் ஷாப்பில் வந்து கிராஃப்ட் ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராம் கணக்கில் வந்து இந்த ரிங்ஸை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான டிசைனில் இயரிங் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25 சிங்கிள் க்ரோஷேட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ வந்து த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ கடைசியாக ஒரு லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு எக்ஸஸாக த்ரெட்டை விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கலரை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அதிலே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சோ இல்லை ஒரு ஸ்லிப் நாட்டோ போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ் பண்ணிடலாம். 3 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 3 கிளஸ்டர் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஸோ அதே செயினில் வந்து நம்ம டபுள் க்ரோஷேட்டை வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து 3 பண்ணிவிட்டு அதை வந்து இந்த செயின் 3 பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லூப்பை நம்ம இழுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ எதையுமே வந்து எல்லா டபுள் க்ரோஷேட்டையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் 3த்தையும் வந்து 3 கிளஸ்டர் டபுள் க்ரோஷேட்டாக பண்ணிவிட்டு அதை ஒரு சிங்கிள் லூப்பாக இழுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ் வந்து பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெட்டல் ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ இதையே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் 3 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளஸ்டர் டபுள் க்ரோஷேட் பண்ணிட போகிறோம். ஸோ அந்த ஒரே செயினில் வந்து பார்த்திங்கன்னா 3 டபுள் க்ரோஷேட், அதுவும் கிளஸ்டர் க்ரோஷேட் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 3 டபுள் க்ரோஷேட்டையும் ஒரே லூப்பாக வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு அதில் வந்து 3 செயின் பண்ண போகிறோம். செயின் பண்ணிவிட்டு அந்த செயினை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 செயின்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளஸ்டர் டபுள் க்ரோஷேட். ஸோ டபுள் க்ரோஷேட் வந்து கிளஸ்டராக பண்ணுறது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம டபுள் க்ரோஷேட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ
இந்த மாதிரி லூப்பாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூப்புக்குள்ளே நம்ம வந்து இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்பாக ஆக்கிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெட்டல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸோ நம்ம சேனலில் வந்து எப்படி வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காமிச்சிருக்கேன், க்ரோஷேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக இந்த இயரிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செயின் 3 பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 கிளஸ்டர் டபுள் க்ரோஷேட். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து செயின் 3 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ரிங்கை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் பெட்டலுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸஸாக த்ரெட் விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 த்ரெட்டையும் வந்து ஒன்று சேர்த்து வந்து டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இந்த இயரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 நாட் போட்டுட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. சில த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி க்ரோஷெட் நீடில் வச்சுட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணி விட்டுடலாம்.
அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சர்க்கிள் ரிங் இயரிங் க்ரோஷெட் டிசைனில் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஒரு க்ரோஷெட் ரிங் இயரிங் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் DIY க்ரோஷெட் ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.